ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் மில்க் க்ரீம் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. இது செஞ்ச உடனே காலி ஆகிடும். நல்ல ரிச்சான க்ரீமியோட ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு நான் பென்னி பாஸ்தா 250 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்துடலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக வேக வைக்கணுங்க. கொஞ்சம் குலைவாயிடக்கூடாது, ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க ஆகும். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நாம் ஒரு பாஸ்தாவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு தண்ணியை வடிச்சுக்கோங்க. தண்ணியை வடித்த பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி மறுபடியும் வாஷ் பண்ணிக்கணுங்க. அப்போ நம்ம வேக வச்ச பதம் அப்படியே மெயின்டைன் ஆகும். நான் இன்றைக்கி 2 தடவை இந்த மாதிரி கூல் வாட்டர் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா பொரிச்சுக்கலாம். பூண்டு நல்லா பொரியட்டுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட 1 கப் கேப்சிகம், 1 கப் கேரட், 1 கப் சோளம் எடுத்திருக்கேன். இது கூட பழுத்த மிளகாய் 2 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேங்க, காரத்துக்காக. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம க்ரீம் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க கேரட்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் கேரட் சேர்க்காம கலர் குடை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் கொஞ்சம் உருகுனதும் இதில் 100 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க 250 கிராம் பாஸ்தாவுக்கு நான் 100 கிராம் மைதா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நமக்கு கட்டிகள் எதுவும் வராதுங்க. நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த பட்டர் கூட மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா கிளறி விடணும். இது நல்லா திரண்டு பால்கோவா பதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணுங்க. அந்தளவுக்கு இந்த மாவு ரெடி ஆகணும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இந்த மாவு பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம இது ரெடி பண்ணணும். ரெடியான பிறகு நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு விஸ்கு வச்சோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோ நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் ரெடியான பிறகு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. க்ரீம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க.
ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது இந்தளவு திக்னஸ் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பாஸ்தாவில் செய்யும்போது ரொம்ப கெட்டியாகிடுங்க. பாருங்கள், கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆற்றி விடும்போது கரண்டிலேருந்து இந்த மாதிரி ட்ராப் ஆகணும். இது கரெக்டான பதம். இந்த டைமில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு மேலே இன்னும் க்ரீம் ஆணுச்சு அப்படின்னா நம்ம பாஸ்தா சேர்க்கும்போது ரொம்ப கெட்டியாயிடும். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ரிச்சான க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் க்ரீம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக உங்களுக்கு பாஸ்தா கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாஸ்தா. நம்ம வேக வைக்கிற பக்குவமும் க்ரீமும் கரெக்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்ல க்ரீமியான சூப்பரான டேஸ்ட்டில் பாஸ்தா கிடச்சிரும். இது கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோ சீசனிங்கும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சீசனிங் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா ஸ்பைஸியாக க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்ச உடனே காலியாகிடும். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.